நீ என்னவா போற? விஜய் ரசிகராக போறேன். 41 பேரை கொன்று குவிச்சவனுக்கு நம்மளாம் என்ன செய்வோம்? விலங்கு போட்டாதான் கையை இப்படி வைப்போம் இல்லையா? இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு, நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட பண்டிகைகளை பயன்படுத்தி அரசியல் கட்சிகள் சிறுபான்மையினர் வாக்குகளை கவர நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. திமுகவும் நெல்லையில் பிரம்மாண்டமாக கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தியது. அதேபோல விஜயும் நேற்று கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார். இந்த நிலையில்தான் விஜய்க்கு பின்னால் போகாதீங்க என்று தேவாலயத்தில் பாதிரியார் ஒருவர் பேசிய பேச்சு சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது. அதே நேரத்தில் தேவாலயத்தில் அரசியல் பேசுவதா என அந்த பாதிரியாருக்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். நானும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறேன் என்று குட்டி பையன் சொல்றான். நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீ என்னவா போற? விஜய் ரசிகராக போறேன். 41 பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும். இப்படி கையை இப்படி விலங்கு போட்டால் நம்மளாம் என்ன செய்வோம்? விலங்கு போட்டால் தான் கையை இப்படி வைப்போம் இல்லையா? இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு, நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நான் விஜய்க்கு எதிரி இல்லை, ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள்? கேள்விகளை கேட்க வேண்டும். பாரம்பரியம் என்பது இன்றோடு நேற்றோடு முடிவது அல்ல. அது ரிலே ரேஸ் மாதிரி, அது தொடர்ந்து கொண்டே. திருநெல்வேலி செயின்ட் சேவியர்ஸ் கல்லூரி முதல்வரும் பாதிரியாருமான காட்வின் ரூபஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால், பிற பிள்ளைகள் படிக்க செல்லும் போது நம் பிள்ளைகள் விஜய் ரசிகர்களாக இருக்கிறார்கள். 41 பேரை கொன்று குவித்தவனுக்கு கையில் விலங்கிட்டது போல கை காட்டும் தலைவரான விஜய் பின்னால் செல்லும் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நான் விஜய்க்கு எதிரி அல்ல, ஆனாலும் நமது இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் சினிமா நடிகர் பின்னால் ஏன் போய்கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி எனக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதை அனைவரும் கேட்க வேண்டும். பாரம்பரியம் என்பது இன்று நேற்றோடு முடிந்து விடுவது கிடையாது. அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என பேசியிருக்கிறார். அப்போது அங்கிருந்த விஜய் ரசிகர்களும் பொதுமக்கள் சிலரும் பாதிரியாரின் பேச்சு தொடர்பாக அந்த தேவாலயத்தின் பாதிரியாரான அலோசிஸிடம் புகார் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் தேவாலயத்தை இப்படி அரசியல் மேடையாக்க வேண்டாம் எனவும் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து காட்வின் ரூபஸ் வீடியோ வெளியிட வேண்டும் என்றும் இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரூர் தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது மக்கள் மத்தியில் அவதூறு பரப்புவது போல உள்நோக்கத்துடன் பாதிரியார் பேசியிருப்பது ஒரு கிரிமினல் குற்றம் என்றும், பாதிரியார் என்ற போர்வையில் அவர் திமுகவின் தொண்டர் போல நடந்து கொள்வதாக விமர்சித்து வருகின்றனர் தாவேகவினர். நானும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறேன் என்று குட்டி பையன் சொல்றான். நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீ என்னவா போற? விஜய் ரசிகராக போறேன். 41 பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும். இப்படி கையை இப்படி விலங்கு போட்டால் நம்மளாம் என்ன செய்வோம்? விலங்கு போட்டால் தான் கையை இப்படி வைப்போம் இல்லையா? இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு, நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நான் விஜய்க்கு எதிரி இல்லை, ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள்? கேள்விகளை கேட்க வேண்டும். பாரம்பரியம் என்பது இன்றோடு நேற்றோடு முடிவது அல்ல. அது ரிலே ரேஸ் மாதிரி, அது தொடர்ந்து கொண்டே. Subscribe to One India and never miss an update.